ராம் நாராயண ராம். இன்று மீண்டும் சந்தான் தல் பற்றி பேசலாம். இந்த பூமி, ஆகாயம், பிரபஞ்சம் மற்றும் படைப்பில் உள்ள அனைத்தும், எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அனைத்தும் சந்தான் தல் குடும்பத்தின் ஒரு பகுதியாக உள்ளன. எங்கு வாழ்க்கை இருக்கிறதோ அங்கு உள்ள அனைத்து உயிரினங்களும் இந்த யுனிவர்சல் குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்கின்றன. பிரபஞ்சமே ராம் நாராயண ராம் என்பதற்கான மற்றொரு பெயராகவும், அது முழுமை, ஒருமைப்பாடு மற்றும் பரிபூரணத்தன்மையை குறிக்கிறது. ராம் ஆகாயம், முடிவற்ற தன்மை, முழு பிரபஞ்சம் மற்றும் பரம்பொருளாகிய படைப்பாளியை குறிக்கிறது. நாராயண பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் குறிக்கிறது. இரண்டாவது ராம் நம்மை அனைவரையும், அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள், தூசிக்கருக்கள் மற்றும் உயிர் சக்தியை பிரதிநிதிக்கிறது. நம்முடைய விழிப்புணர்வும் ஞானமும் ராம் நாராயண ராம் என்பதற்கான ஒரு பகுதியாகும். இது நம்மை சரியான வாழ்வின் வழியில் நடத்துகிறது. நம்முடைய ஞானம் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. எண்ணற்ற எண்ணங்கள் நம் மனதில் எழுகின்றன, ஆனால் ஞானம் வழிநடத்தி நம்முடைய தவறுகளை காட்டுகிறது. சில நேரங்களில் நாம் அதை கவனிக்கின்றோம், சில சமயங்களில் அலட்சியம் செய்கிறோம். இதன் விளைவாக தவறான செயல்கள் மற்றும் துரதிருஷ்டவசமான நிகழ்வுகள் நேரிடுகின்றன. அவை வாழ்க்கையின் தோல்விகளை உருவாக்குகின்றன. இன்றைய உலகிலும் பிரபஞ்சத்திலும் எண்ணற்ற ஆத்மாக்கள் அடிப்படை தேவைகளை இழந்து வருகின்றன. இதன் விளைவாக மக்கள் அநீதியை செய்கின்றனர், தவறுகளை செய்கின்றனர், குற்றங்களை செய்கின்றனர் மற்றும் பல்வேறு விதமான தவறான செயல்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் மனச்சஞ்சலம் அவர்கள் உள்ளார்ந்த உணர்விலும் விழிப்புணர்விலும் இருக்கும் ஆழ்ந்த பசியினால் ஏற்படுகிறது. எவ்வாறு ஒரு பட்டினிக்காரன் குழப்பத்துடன் அலறுகிறானோ அவ்வாறே நம் உள்ளுள்ள எண்ணற்ற ஆற்றல்கள் நம்முடைய செயல்களை பாதிக்கின்றன. இந்த நிலையில் இருந்து வெளியேற ஜபம், தியானம், ஆன்மீக சாதனைகள் மற்றும் உள்கணம் ஆகியவை தேவை. இவை நாம் நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுடன் இணைவதற்கு உதவுகின்றன. இதனால்தான் உலகில், இயற்கையில், சமூகத்தில் மற்றும் உடலின் உள்ளேயே சமநிலையை ஏற்படுத்த முடியும். இந்த சமநிலையை பாதுகாப்பது சந்தான் தல் குடும்பத்தின் நோக்கமாகும். இது ஒரு உலகளாவிய குடும்பமாகும். இது தொடர்ந்து முன்னேறி நம்முடைய இருப்பின் உண்மைகளையும் கொள்கைகளையும் ஒரு பிணைப்பாக பின்னி போடுகிறது. நீங்கள் உங்கள் கனவுகளை அடைய கடுமையாக முயற்சி செய்திருந்தாலும் தோல்வியடைந்த நேரங்கள் உண்டா? இன்னும் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியாததற்கு காரணம் என்னவென்று நீங்கள் யோசித்ததுண்டா? அதற்கான மிகப்பெரிய காரணம், நீங்கள் இன்னும் உங்களுடைய உண்மையான உள்ளுணர்வையும் உங்களுடைய சக்திகளையும் உணராததே. நீங்கள் உங்களுடைய ஆற்றலை அறிந்து உங்களுடைய உள்ளுணர்வின் குரலை கேட்க விரும்பினால் இப்பொழுது ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைக. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்குள் புதுமையான ஆற்றலை உணர்வீர்கள். அதனால்தான் ராம் நாராயண ராம் என்ற நாமத்தில் அனைத்து பிரபஞ்சத்தையும் அரவணைக்கும் சக்தி உள்ளது என கூறப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பெயருடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். நீங்கள் ஏன் இன்னும் காத்திருக்கிறீர்கள்? இன்றே இந்த புனித பாதையில் இணைக. மேலும் ராம் நாராயண ராம் என்ற பெயரை பரப்பி சமுதாயத்திற்கு பாடம் சொல்லுங்கள். இதை செய்தாலே உங்களுக்கு பேரானந்தம் கிடைக்கும். ராம் நாராயண ராம் என்பது ஒரு அற்புதமான நாமம். இதனை ஜபிக்கும் போது உங்களுக்குள் உங்களை உணர முடியும். இருக்கக்கூடிய பலரும் இதன் மூலம் தங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்தியுள்ளனர். ராம் நாராயண ராம் உங்களுடைய குழப்பமான வாழ்க்கைக்கு தெளிவை அளிக்கிறது. ராம் நாராயண ராம் உடன் இணைந்தால் வாழ்க்கையில் புதிய பார்வை கிடைக்கும். அதன் மூலம் புதிய ஆற்றல் ஏற்படும், மேலும் வெற்றி உங்களால் பெறப்படும். ராம் நாராயண ராம் நம்மை எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கவும், நல்ல செயல்களை செய்யவும், மற்றவர்களுக்கு உதவவும் போதிக்கிறது. ராம் நாராயண ராம் என்ற பெயரின் மூலம் சமூகத்தில் பரவியுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கிட முடியும். இருள் அகற்றி விழிப்புணர்வின் ஒளியை கொண்டு வரலாம். ராம் நாராயண ராம் உடன் இணைந்த மக்கள் வெற்றியடைந்து வாழ்வின் உன்னத பாதையில் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர்.